எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் 2 வீக்ஸாக குவிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் வீக்கு பொட்டேட்டோ ஸ்டஃப்டு சாண்ட்விச் பார்த்தோம். செகண்ட் வீக்கு போகா பார்த்தோம். இப்போ இந்த வாரம் பன்னீர் ஸ்டஃப்டு பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு தேவை 100 கிராம்ஸ் பன்னீர். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹோம்மேடாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் அதை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துட்டுருக்கேன். ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி எடுத்துட்டுருக்கேன். எப்போ மிளகாய் பொடி யூஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் மஞ்சள் பொடியும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 2 பிஞ்சு ஓமம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த பன்னீரில் போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இது ரெடியாக எடுத்த ஸ்டஃபிங், நம்ம மாவு ஏற்கனவே சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் டைட்டாகவே பிசையலாம், ரொம்ப தண்ணியாக பிசையாதுங்க. ஏன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ரொம்ப இலகலாக இருந்ததுன்னா மாவு நமக்கு சரியாக இட வராது. நல்லா கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அதோடு இல்லாமல் இதை குக் பண்ணுறதுக்கு நான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இதில் ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ஸ்டஃபிங் பண்ணணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் முதல்ல சின்னதாக இட்டுன்ட்டு அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கணும். ஒரு 2-3 டீஸ்பூன் அந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வெளியில் வராத மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜென்டிலாக இடணும். ரொம்ப அழுத்தி இடக்கூடாது. ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும், இல்லை சரியாக இட வராமல் பிஞ்சு போகும். அதனால் கொஞ்சம் நல்லா மாவு தொட்டுண்டு நீங்கள் பொறுமையாக இடுங்கோ. கொஞ்சம் திக்காகவே இடலாம். திக்காக இடுறதுனால உங்களுக்கு பரோட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்குமோலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறினாலும் இந்த சாஃப்ட்டு குறையாது. இப்போது இதை கொஞ்சம் திக்காக இட்டுன்ட்டு ஈவனாக இட்டுக்கணும். ஆனால் எல்லா சைடெல்லாம் ஓரமெல்லாம் திக்காக இல்லாத கொஞ்சம் பார்த்து ஈவனாக யூனிஃபார்மாக இட்டுட்டு இப்போ தோசைக்கல்லில் போட்டு நெய் போட்டு 2 பக்கமும் தாராளமாக நெய் போடணும். அப்போ தான் இது நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் செவந்து வர மாதிரி இட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பன்னீர் பரோட்டா இதை பாருங்க, நல்லா செவந்து 2 பக்கமும் குக்காகி ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பெருசாக சைட் டிஷ் தேவையில்லை. விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஊறுகாயோ இல்லைன்னா சாஸோ தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் பண்ணின கொத்தமல்லி தக்காளி வதக்கிட்டு உளுத்தம்பருப்பு மிளகாய் பெருங்காயம் எல்லாம் வறுத்துட்டு அதோட சேர்த்து அரைச்சி அதை நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சட்னி தான் வச்சுருக்கேன். அதுக்கு நல்ல காம்பினேஷன் இந்த சட்னி. இந்த சட்னி எப்படி பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.